Hello friends, welcome back to our channel மாணவன் ஆசிரியர் 11th standard second division test 2025 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் வந்து ஒரு 15 கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கேட்டிருந்தீங்க. இதில் கன்வெர்ட் பைனரி நம்பர், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் operating system used in computer, what are the different packages, open office writer, what is difference between slide show ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வாட் இஸ் இன்லைன் அண்ட் ஆர் மூவ், வேரியபிள் ஜாவாஸ்கிரிப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், வாட் த டிசிசிஹெச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் 3 மார்க் கொஷின் இருக்குது, கம்பல்சரி பார்த்து வச்சுக்கோங்க. 5 மார்க்கும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் அடுத்தடுத்த விட நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். இது எல்லாமே ஒரு ஐடியா தான். எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குது, 70 மார்க் கொஷின் எடுக்கிறாங்க, 2 மார்க்கில் எப்படி கம்பல்சரி செட் பண்ணுறாங்க, 3 மார்க்கில் கம்பல்சரி எப்படி செட் பண்ணுறாங்க, 5 மார்க் கொஷின் வந்து எப்படி கேட்குறாங்க, எய்தர் ஆர். ஸோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஈஸியாக சென்டர் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஷின் பேப்பர் கிடைச்சாலும் அந்த கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். உங்களை நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எவாலுவேட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு அனலைஸ்க்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாமில். ஸோ இது கோட்டையில் நடந்த கொஷின் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் ஆப்பையில் நடந்த கொஷின் கேட்டிருக்காங்க, ரிவிஷனில் நடந்த கொஷின் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.